ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்மணி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் பிரிஞ்சி. எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீட்ரூட் பிரிஞ்சி வந்து ரொம்பவே சிம்பிள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நெய் அண்ட் ஆயில் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு இலை, கொஞ்சம் பூ, ஒரு மொக்கு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து ரெட் சில்லி பவுடரோ இல்லை பெப்பரோ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஒன்லி இந்த க்ரீன் சில்லி மட்டும்தான் காரத்துக்கு. ஸோ காரத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், அதாவது ஒரு 1/4 கப் சின்ன வெங்காயம், 1/4 கப் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இன்னும் சொல்லணுன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம், அதாவது மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 3, சின்ன வெங்காயம் ஒரு 10-15 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நறுக்கிட்டு அதை சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பீட்ரூட் பிரிஞ்சில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்க ரைஸ் பார்த்தீங்கன்னா தினை அரிசியில் தான் நான் இதை செய்ய போகிறேன். தினை அரிசியில் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா இது வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. இதில் நார்மல் ரைஸ் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போது 2 பீட்ரூட்டு துருவி வச்சுருக்கேன், அதை இப்போ இது கூட சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து வதங்கணும். அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸ் சேர்த்தோம் அப்படின்னா இதோட வாசனை வந்து அப்படியே இருக்கும், அந்த பச்சை வாடை அப்படியே இருக்கும். அதனால நல்ல வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வதங்கணும். இந்த பீட்ரூட் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்திங்கனாலும் கொஞ்சம் இனிப்பாயிடும் ரைஸு. பீட்ரூட் வந்து வதங்கிட்டு இருக்க டைமில் தினை அரிசியை நல்லா வந்து ஒரு 3 கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த வழக்கில் தான் வந்து 1 அப்புறம் கொஞ்சம் பாதி, அரை இது 1/2 சேர்த்து கழுவி வச்சுருக்கேன். பீட்ரூட் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் தண்ணி, ரைஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த பீட்ரூட் பார்த்திங்க அப்படின்னா நிறையா சேர்த்துட்டிங்கன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஆகிடும். ஸோ ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னா பீட்ரூட் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு பீட்ரூட் நீங்கள் போட்டாலும் ஓகே தான். ஒரு பீட்ரூட் போட்டுட்டு உங்களுக்கு ரைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து கழுவி வச்சுருக்கிற தினை அரிசியை சேர்த்துருக்கேன். இந்த தினை அரிசி சேர்த்து தான் இந்த பிரிஞ்சி செய்ய வேண்டியதே அவசியம் இல்லை. நார்மல் ரைஸ் நீங்கள் வீட்டில் சமைக்கிற ரைஸ் ஆர் பாஸ்மதி ரைஸில் நீங்கள் செய்யலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு ஏன் இன்றைக்கி தினை அரிசி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தானியத்தில் செஞ்சு சாப்பிட்றப்போ எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. கொஞ்சம் அந்த தினை அரிசியோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஏற்கனவே ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன், இப்போ ஒரு அரை செம்பு ஊற்றிருக்கேன். இதில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா வேக விட்டுறலாம். ஓரளவுக்கு தண்ணி நல்லா வற்றிருச்சு, லைட்டாக தான் தண்ணி இருக்குது. அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். விட்டுட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிடும். குக்கராக இருந்தால் விசில் எத்தனைங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மேனுவலாக செய்கிறோம் அப்படின்னாக்க நம்ம நல்லா அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் மேலே உள்ளது கீழே போயிட்டு நல்லா வந்து குக் ஆகும். இல்லை அப்படின்னா அடியில் உள்ளது மட்டும் நல்லா குக் ஆகி அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து நெய் விட்டுருக்கேன். இப்போது நல்லா அந்த கிண்டி விட்டதுக்கப்புறம் நெய் விட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுருங்க. நெய் ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டு விடுங்க. அப்படி விட்டால் தான் உங்களுக்கு இன்னும் நல்லா மேலே உள்ளதும் நல்லா வெந்து
உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா வத்திருச்சு. சூப்பராக இருக்குது. ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு அருமையான சுவையில் பீட்ரூட் பிரிஞ்சி தினை அரிசியில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நார்மல் ரைஸ்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் நார்மல் ரைஸ்லேயே செஞ்சு பாருங்கள். தினை அரிசியில் செய்யும்போது அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா தானியத்துக்கும் நார்மல் ரைஸுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆரோக்கியமான ஒரு ரெசிபி அப்படிங்கிறப்போ டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.